வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சாதனையாளரோட வாழ்க்கை பயணத்தை தான் பார்க்க போறோம். ஒரு காலத்தில் தன்னோட தந்தையையும் சகோதரியையும் இழந்து ஒரு நேர உணவுக்கே கஷ்டப்பட்டு நாடு விட்டு நாடு வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தன்னுடைய தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்து தன்னுடைய பசியையும் தீர்த்துக்கிட்டு தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களோட பசியையும் தீர்த்து வைத்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரனோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எம்ஜிஆர் அவர்கள் 1917 வருஷம் ஜனவரி 17 இலங்கையில உள்ள கண்டியில பிறந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்களோட தந்தையோட பேரு மேலக்காடு கோபால மேனன், அம்மாவோட பேரு சத்யபாமா. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட பிறந்தவங்க 4 எல்டர்ஸ் இருக்காங்க. அதுலயும் 2 எல்டர் சிஸ்டர்ஸ், 2 எல்டர் பிரதர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு கூட பிறந்த அக்காவும் கூட பிறந்த அண்ணனும் அவர் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜி ராமச்சந்திரனுக்கு 2.5 வயசு இருக்கும் பொழுதே அவரோட அப்பாவுமே இறந்துட்டாரு. அவரோட அப்பா இறந்ததுனால அந்த துக்கத்தை தாங்க முடியாம அவரோட சகோதரியும் இறந்ததா சொல்லப்படுது. ஸ்ரீலங்கால இருக்கும் பொழுது இவ்வளவு இழப்பை ஏத்துக்கிட்டு அவங்க அம்மாவால மன தைரியத்தோட இருக்க முடியல. ஆனா தன்னோட 2 குழந்தைங்களுக்கு எப்படியாவது ஒரு பசியையாவது தீக்கணுமேங்கிறதுக்காக ஊர் விட்டு கேரளாவுக்கு போயிருக்காங்க. அவங்களோட பூர்வீகமான கேரளாவுக்கு போயும் அவங்களோட சொந்தக்காரங்களால எந்த ஒரு வகையிலுமே சப்போர்ட்டும் தர முடியல. அந்த டைம்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலம் கும்பகோணத்துல பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. அங்க குழந்தைங்களுக்கு நாடகம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கறதா அவங்க அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் தெரிய வந்துச்சு. குடும்பத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய வறுமையினால தனக்கு சாப்பாடு மட்டும் இருந்தாலே போதுங்கிற நிலைமையில எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவரோட சகோதரருக்கும் தன்னுடைய படிப்பையுமே தொடர முடியாத நிலைமையும் ஏற்பட்டுச்சு. இதனால அவங்க 2 பேரும் அந்த பாய்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அவங்களால முடிஞ்ச ஏர்னிங்ஸை எடுத்துட்டு போய் குடும்பத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல அவர் கொஞ்சம் வெண்மையா இருக்கிற ரீசன்னால அவருக்கு ஃபீமேல் கேரக்டர் மட்டும் தான் கிடைச்சது. ஃபீமேல் கெட்டப் போடுறது அவருக்கு பிடிக்கலனாலுமே தன்னோட வறுமை பிரச்சனைனால அந்த கெட்டப்பையுமே பிடிக்கலனாலும் போட்டுக்கிட்டு தான் வந்தாரு. ஆனா தன்னோட கேரக்டரை என்னைக்குமே தரமா தான் நடிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவரு இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சதுக்கு ஒரு பலனா ஒரு திரைப்படத்துல ஒரு சான்ஸும் கிடைக்குது. அந்த படம் தான் சதி லீலாவதி. எம்ஜிஆர் அவர்கள் இத்தனை வருஷம் கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே அந்த படத்துல காமிச்சிருப்பாரு. அவருக்கு முதல் படமான சதி லீலாவதி படம் மிகவும் வெற்றி படமாகவே அமைஞ்சது. சதி லீலாவதி படத்தை தொடர்ந்து வந்த அத்தனை படமுமே எம்ஜிஆரை வச்சு பண்ண படம் எல்லாமே வெற்றியை மட்டும்தான் கொடுத்தது. முதல் படத்தை தாண்டி அடுத்த படமான ராஜகுமாரி படத்துல இருந்து மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்த மொத்த 25 வருஷமுமே எம்ஜிஆரோட திரைப்பட வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நின்னாலே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும். எம்ஜிஆர் அவர்களை வச்சு நடிச்சா லாபம் அதிகரிக்கும். அதை தொடர்ந்து அவரை பிடிக்காத சில பேரால அவரோட கழுத்துல கன் வச்சு ஷூட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அந்த குண்டு அவர் இறக்குற வரைக்கும் அவரோட தொண்டையிலேயே இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால அவருடைய நார்மல் பேச்சு திறனையுமே இழந்ததாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் அவருடைய சினிமா மவுசுங்கிறது கொஞ்சம் கூட குறையல. இந்த சம்பவத்துக்கு அடுத்து வந்த காவல்காரன் படம் மிகப்பெரிய அளவுல விக்டரியை தொட்டுச்சு. 1971 வருஷம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் மூலம் பாரத ரத்னா விருதும் கொடுக்கப்பட்டது. இந்த அவார்டு ரொம்பவும் ஃபேமஸான ரிக்ஷாக்காரன் படத்துக்காக கிடைச்சது. இந்த படம் 100 நாள்ல இருந்து 150 நாள் வரைக்கும் ஓடி மிகப்பெரிய அளவுல வசூலையுமே கொடுத்ததா சொல்லப்படுது. எந்த ஒரு புகை பழக்கமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம பெண்களை சுற்றி போற வாலிபனாவும் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உலக மக்களுக்கு எங்க ஒரு கஷ்டம் வந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் போய் காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவரு உண்மையிலையும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சது போக அவரு டைரக்ஷனும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில படங்களுக்கு ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இதனாலதான் இவருடைய நடிப்புக்கு தமிழக மக்கள் எல்லாருமே அடிமைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட நடிப்பு தரமா இருந்தது. எம்ஜிஆர் அவர்களோட திருமண வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா இவருடைய முதல் மனைவி தங்கமணி தன்னுடைய பிரசவத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. 1942 வருஷம் அவருடைய குழந்தை இறந்தே பிறந்ததா சொல்லப்படுது. அந்த உடல்நிலை மோசமான காரணத்தினால அந்த வருஷமான 1942 வருஷம் அவங்க இறந்துட்டதா சொல்லப்படுது. அடுத்து 2வதா சதானந்தவதிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அவங்களுமே சில உடல்நிலை குறைவான பிரச்சனைனால 1962 வருஷம் இறந்துட்டாங்க. அதை தொடர்ந்து 3வதா VN ஜானகி அவர்களை திருமணம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களோட 2வது படமான ராஜமுகி படத்துல இவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க பாக்குறதுக்கு தன்னோட முதல் மனைவியான தங்கமணி போல இருக்கிறதுனால அவங்க மேல ஒரு சின்னதா கிரஷ் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த ரீசன்னாலேயே அவரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. VN ஜானகி அவர்களை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த வெற்றியிலும் அதிகமான வெற்றியை மட்டும்தான் கொடுத்ததுன்னு சொல்லணும். அவரோட அரசியல் பயணத்துல மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டிவ் பர்சனாகவும் இருந்திருக்காங்க. அடுத்து எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் பயணம்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மேல உள்ள நட்புனால அங்க இருந்திருக்காரு. அங்க உள்ள கொள்கைகளையுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து அறிஞர் அண்ணா மேல உள்ள பற்று காரணத்தினால எம்ஜிஆர் அரசியல்ல இணைஞ்சு மக்களுக்கு நிறைய தொண்டுகளையுமே பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து திமுகவுல ஒரு முக்கியமான நபராகவும் இருக்க ஆரம்பிச்சாரு.
அந்த டைம்ல எக்ஸ் சீஃப் மினிஸ்டரான கலைஞர் கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து திமுகவில் மிகப்பெரிய அளவில் தொண்டுகளும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமாவில் இவருக்கு இருந்த மவுஸ் ரீசன்னால அதிகமாக பொறுப்புகளும் இவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து திமுகவோட வாரிசுன்னு தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தான் அறிவிக்கப்பட்டது. அதுவும் சில காலம் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு வந்தது. இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்குள்ளார உள்ள சில பிரச்சனைனால அந்த கட்சியை விட்டு எம்ஜிஆர் அவர்கள் பிரியும்படி இருந்தது. அடுத்து அண்ணா மறைவுக்கு அடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சராக ஆனாரு. அதை தொடர்ந்து பிரச்சனைகளும் இன்னும் முற்றவும் ஆரம்பிச்சது. ஸோ அவர் இந்த கட்சியை விட்டு லீவ் ஆகி ஒரு புதிய கட்சியையுமே ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு பெயரையுமே வச்சாரு. அதாவது இன்னைக்கு அதிமுக ஏடிஎம்கேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். எம்ஜிஆர் அவர்கள் முதலாக போட்டியிட்ட திண்டுக்கல் பகுதியில மிகப்பெரிய வெற்றியையுமே பார்த்தாரு. அவர் இவ்வளவு சீக்கிரம் அரசியல் மூலம் இந்த அளவுக்கு பிரபலமாக கூடிய காரணம் என்னன்னா, திரைப்படத்துல இவர் அடைஞ்ச புகழ், அவருடைய வசீகரமான தோற்றம், ஏழைகளோட தோழன், யாரு கேட்டாலும் கொலையாளியா இருக்கிற வள்ளல், படத்துல எல்லா இடத்துலையும் வீரனா நடிச்ச மிகப்பெரிய அளவுல உள்ள நற்பெயரும் தான் அவரை இவ்வளவு சீக்கிரம் முதலமைச்சர் ஆக்குனதுக்கும் எம்எல்ஏ ஆக்குனதற்கும் மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் 1977 நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று முதலமைச்சரும் ஆகியிருக்காரு. அதை தொடர்ந்து அவர் அந்த சிம்மாசனத்துல 10 வருஷம் நிலைநாட்டி தான் இருந்தாரு. எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அளவுல நல்ல திட்டம்னு சொன்னோம்னா முதலா சொல்லணும்னா சத்துணவு திட்டம், 2வதா சொல்லணும்னா இலவச சீருடை திட்டம், இலவச மின்சார திட்டம், பெண்களுக்கு அரசு வேலையில 30% இட ஒதுக்கீடு, வேலை செய்கிற பெண்களுக்கு தங்குறதுக்கு ஹாஸ்டல்ஸ், படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ புக்ஸு, வறட்சியாக இருக்கும் காலத்தில் லாரிகள் மூலம் வீடு தேடி போய் குடிநீர் வழங்குற திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சதா இருந்ததுனால தொடர்ந்து 10 வருடங்கள் வரைக்குமே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதியை தமிழக மக்களை கொடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற விருதுகள்னு பார்த்தோம்னா வெள்ளை யானை விருது இந்திய சாரணர் இயக்கம் மூலம் பெறப்பட்டது. அடுத்து பாரத் விருது இந்திய அரசு மூலம் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு மூலம் அண்ணா விருதும் வாங்கியிருக்காரு. இந்தியாவோட மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதும் வாங்கியிருக்காரு. தமிழக மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மனசுல அழைக்க முடியாத ஒரு நபர்னா முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் அழியாத இடத்தை பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர் அவர்கள் உடல்நல குறைவால டிசம்பர் 24ஆம் தேதி 1984வது வருஷம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இவருடைய இறப்பு இன்னைக்கு வரைக்கும் பல மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்துல இதுவும் ஒண்ணுதான். மெரினா பீச்ல எம்ஜிஆர் அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்னைக்கு வரைக்கும் நினைவகமாக தான் இருக்கு. தமிழக மக்கள் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுமே இன்னைக்கு வரைக்குமே ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து வியந்துக்கிட்டு தான் போறாங்க. தன்னோட 2.5 வயசுல தந்தையை இழந்து, தன்னுடைய அக்காவையுமே இழந்து, நாடு விட்டு நாடு போய் தனக்கு ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் இருந்தாலே போதுங்கிற நிலைமையை தாண்டி இன்னைக்கு மனசுல இருந்து நீக்க முடியாத ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் ஆகியிருக்க எம்ஜிஆர் அவர்களோட வாழ்க்கை வரலாறை இன்னைக்கு பார்த்தோம். எம்ஜிஆர் அவர்களோட லைஃப் ஹிஸ்டரி எனக்கு மிகப்பெரிய அளவில் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.